வேதபாட வகுப்புக்கு வருகை தந்திருக்கின்றதான உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்திலே நான் வரவேற்கிறேன். கடந்த முறை நடந்ததான போன வாரத்துக்கு முந்தின வாரம் எந்த வசனத்தை தியானித்தோம்? ஹல்லேலூயா. 1 யோவான் 3வது அதிகாரத்தில் எத்தனாவது வசனம்? சத்தமா சொல்லலாமா? 24 கடைசி வசனம். ஹல்லேலூயா. அதை வாசிக்கலாமா? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் என்ன செய்திருக்கிறார்? நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே நாம் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்திலே பார்க்கின்றோம், கர்த்தருடைய கட்டளைகளின்படி கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான் என்பதை குறித்து இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கின்றோம், அவருடைய கட்டளைகளிலே நிலைத்திருக்கிறவன் என்று பார்க்கும்போது அவர் நம்மிலே நிலைத்திருக்கிறதையும் அங்கு அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றதை குறித்து நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. இதற்கு ஒத்த வசனம் 1 யோவான் 4வது அதிகாரம் 13வது வசனம். நான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னா அதையும் வாசித்தரலாம். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தின் கடைசி பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்களுடைய இருதயங்களில் என்ன செய்தார்? அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் தமது குமாரனுடைய ஆவியை, குமாரனுடைய ஆவினா இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் என்ன செய்தார்? அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். அல்லேலூயா. நமக்கெல்லாம் பேர் என்னன்னா ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய கூட்டம், அல்லேலூயா கூட்டம். அல்லேலூயா. இன்னைக்கு கிராமங்களுக்கு ஊழியத்துக்கு போகும்போது அல்லேலூயா கூட்டம் வந்துட்டாங்க என்று சொல்லுவாங்க. வேதக்காரர்கள் என்று பல்வேறு அடைமொழிகளோடு கூட நம்மை அழைக்கின்றார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா ஆவிக்குரியவர்களை குறித்து ரொம்ப அருமையாய் சொல்லி இருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப பார்க்கின்றோம், நாம் ஆவிக்குரியவர்கள். பார்க்கின்றோம், தேவன் தமது குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயங்களில் என்ன செய்திருக்கின்றார்? அனுப்பி இருக்கின்றார். இப்ப அடுத்த அதிகாரத்திற்கு நேராக நம்ம கடந்து சொல்ல போறோம். அல்லேலூயா. இப்ப இந்த அதிகாரத்தில நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பகுதிகள் நம்ம தியானிக்க போறோம். முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த லெட்டர், இந்த நிருபம் என்பது நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல கடிதம், லெட்டர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இங்க பார்க்கின்றோம், அவர் சொல்லும்போது பிரியமானவர்களே என்று ஆரம்பிச்சு உலகத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றுவார்கள். அப்படியா? என்ன சொல்லப்பட்டிருக்கு உங்க வேதத்தில்? என்ன போட்டிருக்கு? தோன்றி இருப்பதனால். தோன்றி இருப்பதனால்னா என்னது? ஏற்கனவே கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுல 1 2 அல்ல, அப்போஸ்தலன் சொல்றாரு, ஏற்கனவே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்திருக்கிறார்கள்? தோன்றி இருக்கிறார்கள். இந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகள், ஆவிகளை பகுத்தறிதல், சோதித்தறிதல், இந்த காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகின்ற கள்ள தீர்க்கதரிசிகள் ஆவிகளை பகுத்து அறிகின்ற காரியம், அடுத்து ஆவிகளை சோதித்து அறிகின்ற காரியம். அல்லேலூயா. இங்க பார்க்கின்றோம், ஏற்கனவே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். நம்மோடு கூட தான் இருக்கிறாங்க, அவங்க தனி உலகத்துல இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. நிறைய பேர் இருக்கிறாங்க என்பதாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை குறித்து நீங்க ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது. சுவிசேஷ புத்தகத்திலே, மத்தேயு சுவிசேஷத்திலே நீங்கள் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், மத்தேயு
7:15 எடுத்து வாசிங்களே. இங்க பார்க்கின்றோம், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படியா இருக்கணும்? நல்ல சத்தமா சொல்லுங்க. எச்சரிக்கையாய் இருக்கணும். அல்லேலூயா. கேர்லெஸ்ஸாக, அதாவது எச்சரிக்கை இல்லாம இருந்தா நமக்கு என்னன்னா பிரச்சனை. இப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னா அதுல இந்த போர்டு இப்ப வர்றது அதிகம் பார்க்க முடியல. அந்த நாட்கள்ல டிரான்ஸ்ஃபார்மர், எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்லையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு படம் வச்சிருப்பாங்க. என்னன்னா அபாயம் அப்படின்னு போட்டு எலும்பு கூடு, தலை 2 எலும்பு கூடு கிராஸா இப்படி இருக்கிற மாதிரி. அல்லேலூயா. அது சொல்லாம சொல்லும் அந்த படம். என்னன்னா, நீ உள்ள வராத, வந்து எந்த ஒரு கம்பியையும் என்ன செய்யாத, தொடாத, தொட்டா நீ என்ன ஆயிருவ? எலும்பு கூட ஆயிருவ. இதே படத்துல இருக்க மாதிரி நீயும் எலும்பு கூட. இது எச்சரிக்கை. அல்லேலூயா. இப்ப பார்க்கின்றோம் இந்த வசனத்திலே மத்தேயு 5:6-7 நமக்கு நல்லா தெரியும். மலை பிரசங்கம் யாரு சொன்னது? இயேசு சொன்னதுதான். இயேசு சொன்ன சத்தியம். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த வசனத்திலே 15வது வசனம் 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எப்படியா இருங்க? எச்சரிக்கையாய் இருங்க. அல்லேலூயா. ஏன் எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு? அதே வசனத்துல சொல்றாரு, அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். ஆடு எப்படிப்பட்டது? ஆட்டுக்குட்டியை பார்த்தா இப்ப உங்களுக்கு என்ன செய்யும்? விரட்ட தோணாது, அதுட்டு போய் விளையாடணும்னு தோணும், அது தடை கொடுக்கணும்னு தோணும். உள்ளான ஒரு அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கா? அல்லேலூயா. அது துள்ளி குதிச்சு அந்த ஆட்டுக்குட்டி வரும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுறோம். அதை என்ன செய்யறோம்? பக்கத்துல வரும்படியாய் கூப்பிடுறோம். சில நேரங்கள்ல பக்கத்துல வந்துருச்சுன்னா, அல்லது நம்ம அது பக்கத்துல போய் அதை என்ன செஞ்சு கொடுக்குறோம்? அதை தட்டி கொடுக்குறோம் அல்லது தடவி கொடுக்குறோம். அல்லேலூயா. ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு வர்றதுனால போய் என்ன செஞ்சிடக்கூடாது? பக்கத்துல நெருங்கிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த வசனத்தில் சொல்றாரு, அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு யாரிடத்துல? உங்களிடத்துல. அப்ப பாஸ்டர் கடந்த வாரம் சொல்லி இருக்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகள் ட்ரெஸ் என்னது? யோவான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? யோவான் ஸ்நானகன் தெரியாதா? தோல் ஆடைகளை போட்டிருந்தாரு. அல்லேலூயா. அப்ப பாஸ்டர் இந்த வாரம் டீச் பண்ணியிருக்கிறாரு, கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படித்தான் வருவாங்க? சத்தமா சொல்லுங்களே. ஆட்டுத்தோல. அப்ப சாதாரணமா நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வர்ற எல்லாரும் யாரும் இல்ல. அப்ப கள்ள தீர்க்கதரிசிகள் அல்ல, அப்படி அல்ல. அல்லேலூயா. பார்க்கிட்டு நம்மளுக்கு சில அடையாளங்களை நம்மளாவே வச்சுக்கிறோம். வேதம் குறிப்பிடல, நம்மளாவே சில இமேஜினேஷன், கற்பனைகள், சிந்தனையை அப்படியே சிறகடிச்சு பாருங்க. இப்ப சாத்தான் அப்படின்னு நமக்கு உடனே சொல்லிடுவோம். கருப்பு வங்கி போட்டிருக்கணும், பல்லு எப்படி இருக்கணும்? நீளமா இருக்கணும், தலையில என்ன இருக்கணும்? கொம்பு இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இங்க கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லுகின்றார். அவர்கள் உங்களிடத்திலே ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவார்கள், ஆனா உள்ளத்திலோ அவர்கள் என்னது? பட்சிக்கிற ஓநாய்கள். அல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகளை எதற்கு ஈக்குவலாக இயேசு சொல்றாருன்னா, பட்சிக்கிற ஓநாய்களுக்கு என்னது? ஈக்குவலாக, சமமாக அவர் சொல்லி, அவர்களுக்கு நீங்க எப்படியா இருங்கள்? எச்சரிக்கையாய் நீங்கள் இருங்கள் என்று சொல்லுகின்றார். தொடர்ந்து நீங்க இதே மத்தேயு சுவிசேஷத்துல அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளமாய் அநேக காரியங்கள் சொல்லும் போது 24வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இங்க பார்க்கின்றோம், அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை என்ன செய்வார்கள்? வஞ்சிப்பாங்க. அவங்க வேலை என்னது? கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிற வேலை. அல்லேலூயா. அவங்க என்ன செய்வார்கள்? அநேகரை என்ன செய்வாங்க? வஞ்சிப்பாங்க. அல்லேலூயா. கடைசி நாட்களுக்கு அடையாளம் என்னன்னா, வஞ்சிக்கிற ஆவி என்ன செய்யும்? அதிகமாய் கிரியை செய்யும்.
நம்ம எச்சரிப்போடு கூட இருக்கணும். நீங்க தொடர்ந்து இன்னொரு பகுதியும் வாசிங்க. மார்க்கு 13:21 முதல் 23 வரை. 21 முதல். இங்க பார்க்கின்றோம், கடைசி நாட்கள்ல கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று சொன்னா என்ன செய்யாதீங்க, எவனாயிலும் சொன்னால் நம்பாதீங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? நம்ம தான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆஹா நான் சபைக்குள்ள இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டு ஆயிடுச்சு, அந்த காரியத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா மேன்மையாய் இருந்துடக்கூடாது. இங்க வசனம் என்ன சொல்லுகிறதுனா, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும். அப்ப நான் பார்க்கிறேன், கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் என்ன செய்ய முடியும்? சத்தமா சொல்லுங்க. அடையாளங்கள் அற்புதங்கள் என்ன செய்ய முடியும்? நல்லா புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. அடையாளங்கள் அற்புதங்கள். நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசிக்க வேண்டாம். மோசையை கர்த்தர் அழைக்கிறார். மோசே, வேண்டாண்டவரே, வேற யாரையாவது என்ன செய்யுங்க, அனுப்புங்க, என்னை நம்ப மாட்டாங்க இந்த ஜனம். அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, உனக்கு அடையாளமா சில காரியங்களை நான் காட்டுறேன், உன் கையில் என்ன கோல் கீழே போடு, அது என்ன ஆகும்? சர்ப்பமாகும். போட்டாரா? போட்டாரு. அதே மாதிரி ஆயிடுச்சு. அங்க இருக்கின்ற அந்த தேசத்தில் இருக்கின்றதான சாஸ்திரிகள், அல்லேலூயா, மந்திரவாதிகள் என்ன செஞ்சாங்க? அதே மாதிரி தான் செஞ்சாங்க. அதனால தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் எழும்பி அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வாங்க. இந்த கடைசி நாட்கள் என்ன நடக்கும்? அவங்க மூலமாகவும் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். அதை நம்பி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. அற்புதத்தை எதிர்பார்த்து அற்புதம் நடக்குது அங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. அநேகரை வஞ்சிப்பார்கள். அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா ஆவிகளை நாம் பார்க்கின்றோம், நிதானித்து அறியணும். அல்லேலூயா. அப்ப நீங்க தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது இந்த கடைசி நாட்கள்ல அநேக காரியங்கள் இன்றைக்கு நடக்கும். நம்ம ரொம்ப தெளிவுள்ளவர்களாய் நாம் இருக்கணும். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசியுங்கள். ஏசாயா 9வது அதிகாரம் 13 முதல் 15 வரை. ஏசாயா 9வது அதிகாரம் 13 முதல் 15 வரை. சீக்கிரம். இங்க ஜனங்கள் கர்த்தரை தேடாம இருக்கிறாங்க. ஆகையால் இங்க பார்க்கின்றோம், அடிக்கிற விடத்துல திரும்பாம கர்த்தரை தேடாம ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆகையால கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலிலே, எங்க? இஸ்ரவேலிலே தலை, வாலு, கிளை, நாணல் எல்லாத்தையும் என்ன செய்கிறாராம்? ஒரே நாள்ல வெட்டி போடுவார். அல்லேலூயா. உடனே தலை யாரு, வாலு யாரு அப்படின்னா அதுக்கும் சொல்லப்பட்டிருக்கு, மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால். அல்லேலூயா. கர்த்தரை தேடாத யாராக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, இங்க பார்க்கணும், அவங்க பொய் போதகம் பண்ணுகிறவர்கள் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, இந்த வசனத்தில் பார்க்கின்ற ஒரே நாள்ல என்ன செய்வாராம்? வெட்டி போடுவார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு, கள்ள போதகத்திற்கு நானும் நீங்களும் பயப்படக்கூடாது. உபாகமம் 18வது அதிகாரம்
22வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் உபாகமம் 18:22. இங்கு பார்க்கின்றோம் ஒரு தீர்க்கதரிசி யாருடைய நாமத்துல தான்? கர்த்தரி நாமத்தினால சொல்லும் காரியம் நடக்கல, நிறைவேறல. அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. ஆனா அந்த தீர்க்கதரிசி அதை எப்படி சொல்றாராம்? துணிகரத்தினால் சொன்னால் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு என்ன செய்யக்கூடாது? நீயே பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது? பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்களுக்கு பிரியமான காரியம் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க குறிச்சுக்கங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல உபாகமம் குறிக்கிறவங்க குறிச்சுக்கங்க. உபாகமம் 13வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள்ல பார்க்கின்ற பழைய ஏற்பாட்டு காலத்துல பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை கொல்ல கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 5வது வசனத்தை மட்டும் வாசிங்களே. போதும். பொய்யான காரியங்களை ஜனங்களுக்கு சொன்ன தீர்க்கதரிசிகளுக்கு பழைய ஏற்பாட்டு கட்டளை பயங்கரமான காரியம், தண்டனை. என்ன செய்யணுமா? உயிரோட விடக்கூடாது, அவனை என்ன செஞ்சிடணும்? கொன்று போடணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஜனத்துக்கு பிரியம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, எரேமியா 5வது அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்து வாசிங்க. எரேமியா 5:31. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். போதும். ஜனத்துக்கு என்ன பிரியம்? தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அது அவர்களுக்கு ஜனத்துக்கு எப்படியா இருக்கு? ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன், உள்ளதை சொல்லணும். கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறாருன்னு சில தீர்க்க தரிசனங்கள் சபையில வருது. எந்த தீர்க்க தரிசனத்துக்கு சபையில் இருக்கிற ஜனங்கள் கரங்களை தட்டி ஆமோதித்து சந்தோஷப்படுறாங்க சொல்லுங்க? எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கு? சும்மா தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது. ஆசீர்வாதமான நமக்கு ஏற்புடைய தீர்க்க தரிசனம் வந்துச்சு, ஆகா நல்ல கையத்தட்டு. நான் இப்ப கையத்தட்டவே சொல்றது இல்லை. ஜனத்துக்கு என்ன எப்படி இருக்கு? அது எப்படியா இருக்கு? பிரியமா இருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, அதே இது எச்சரிப்பின் தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னா சைலண்ட், பின் டிராப் சைலண்ட் சொல்லுவாங்க. ஒரு பின்னு உளுந்தா கூட அந்த சத்தம் கேட்கிற அளவுக்கு. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே பார்க்கணும், இன்னைக்கு ஜனத்துக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிலர் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றவங்க, கள்ள போதகம் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா, அப்படி ஆக்க போறார், இப்படி ஆக்க போறார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் வர ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்தோம் எல்லா வரங்கள்லையும் தீர்க்க தரிசன வார்த்தை அதிகமா நீங்க என்ன செய்யுங்க? நாடுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் அந்நிய பாஷை பேசுகிறவனை காட்டிலும் யாரு? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக. அந்நிய பாஷை பேசுறவன் யாருன்னா தனக்குத்தானே பக்தி விருத்தி. ஆனா தீர்க்க தரிசனம் வரம் பெற்று நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா, ஒரு புதுசா ஒரு சபைக்குள்ள வர்றான் அல்லது சபைக்குள்ளே இருக்கிற ஒரு விசுவாசி அவர்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அவங்க பயப்படுவாங்க. கர்த்தருடைய வார்த்தை வருது, எனக்கு இது நேராக வருகிறது. ஆண்டவர் தெளிவாய் சுட்டி காட்டுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க ஒரு மனமாற்றம் அடைய, ரட்சிப்படைய ஏது உண்டாகிறதாய் நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. சரி, நான் கேட்கிறேன், தீர்க்க தரிசனம் யார் சொல்லலாம்? தீர்க்க தரிசனம் சொல்றது சில கோர்ஸ் அதுக்குன்னு இருக்கு, அங்க போய் அட்டன் பண்ணிட்டு வந்து தீர்க்க தரிசனம் சொல்றதா? சொல்லுங்க. விசுவாசிக்கிற எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாய் சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு, விசுவாசிக்கிற எல்லாருமே என்ன செய்யலாம்? தீர்க்க தரிசனம் சொல்லலாம். நீங்க எடுத்துக்கொள்வீர்கள் அந்த பகுதிக்கு நேராக கொரிந்தியர்ல எடுத்தவங்க. அல்லேலூயா. அதை கூட வாசிக்கலாம்.
14வது அதிகாரத்துல அல்லேலூயா 24வது வசனம் வாசிங்க. இங்க பார்க்கின்ற இந்த வருஷத்துல எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அல்லேலூயா. அப்ப தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ரொம்ப இப்படியே போயிடக்கூடாது, சகலமும் ஒழுங்குங்கிறவமா இருக்கணும். 29வது வருஷத்தில் தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது என்ன செய்யலாம், பேசலாம். மற்றவர்கள் என்ன செய்ய கடவர்கள்? தீர்க்க தரிசனத்தின் வரத்தை விசுவாசிக்கிற எல்லாரும் என்ன செய்யலாம், சொல்லலாம். அல்லேலூயா. ஆனா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்கணும். அல்லேலூயா. நீங்க எரேமியா 14வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிங்க. எரேமியா 14வது அதிகாரம் 14வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் நாமத்தை கொண்டு, கர்த்தருடைய நாமத்தை மிஸ்யூஸ் பண்றது, தவறா பயன்படுத்துகிறது, பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களுடைய பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு என்ன செய்கின்றார்கள், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். அதனால தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறதான இந்த வசனத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்க என்ன எப்படி ஆயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஆவியை நீங்க என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. அல்லேலூயா. அந்த ஆவிகளை தேவனால் உண்டானதா என்று என்ன செஞ்சு பாருங்க, சோதித்து பாருங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெளுத்தது எல்லாம் பாலாகாது சொல்லி கேள்விப்பட்டிருக்குமா? அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே ரொம்ப நம்ம எச்சரிப்போடு கூட இருக்கணும். இதே எரேமியால இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 23வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனத்துக்கு நேரா வாங்க. 16 மற்றும் 17. இங்க பார்க்கின்றோம், உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை என்ன செய்யாதீங்க, கேளாதீர்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி என்ன செய்கிறார்கள், செய்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். அடுத்து தொடர்ந்து சொல்றாரு, கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி, யார? கர்த்தர அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு என்னது, சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல், தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரை நோக்கி உங்கள் மேல் என்ன வராது, பொல்லாப்பு வராது என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அங்கலாய்க்கின்ற காரியம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள் என்று சொல்றாரு. அல்லேலூயா. இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்க எடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், எசேக்கியேல் 13வது அதிகாரத்துல நீங்க குறிச்சுக்கங்க. 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களை வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க. எசேக்கியேல்ல 13வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் தயவுசெய்து நீங்க நேரம் கிடைக்குமானால் கடந்த இந்த வாரத்துல நீங்க வாசித்து நீங்க வாங்க. அதுல 10வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிங்களே. இங்க பார்க்கின்றோம், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை என்ன செய்யறாங்க. நீங்க இந்த முதல் அந்த 9 வசனங்களும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து அவங்க எப்படியெல்லாம் சொல்றாங்க என்பதை குறித்து ரொம்ப தெளிவாய் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க 2வது வசனத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக, நல்லா புரிஞ்சுக்கங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிக்கு விரோதமாக நீ என்ன செய்ய சொல்லுங்களே, தீர்க்க தரிசனம் உரை.
நான் சொல்றது புரியுதா? அவங்க யாரு? இஸ்ரவேல்ல தீர்க்க தரிசனம் சொல்றவங்க. அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற இஸ்ரவேல்ல இருக்கின்ற அவர்களுக்கு விரோதமாக என்ன செய்ய தீர்க்க தரிசனம் உரை என்று இங்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோட நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு அவங்களுக்கு பெயர் இடுகிறார். என்ன கையாது? மதிகட்ட தீர்க்கதரிசிகள். அதுக்கு அடுத்து அவங்க யாருக்கு ஒப்பா இருக்கிறாங்கன்னா வனாந்தரத்தில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்படியே சொல்லிட்டு வரும்போதுதான் சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்களின் ஜனத்தை என்ன செய்கிறார்கள்? மோசம் போக்குகிறார்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. என்ன செய்கின்றார்கள்? மோசம். இதே எசேக்கியேல்ல 22வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாமா? 22, 28. இங்க தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் சொல்லல, ஆனால் சொன்னார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை என்ன செய்கிறார்கள்? பூசிக்க. சரி, உங்கள்கிட்ட கேட்குறேன், சாரமற்ற சாந்துனா என்னது? சாரமற்ற உப்பை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா? சுவிசேஷத்தில் அது எதற்கு பயன்படும்? வெளியில் கொட்டப்படுவதற்கும் அதுபடியாய் நடக்கிறவர்கள் மிதிக்கப்படுவதற்கும் தான். அதே போல தான் சாந்து எதற்கு பயன்படும்? பூச்சுக்கு, கட்டடத்தை பூசுறதுக்கு. அல்லேலூயா. சாரமற்ற பூச்சு அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்தாரு, கான்ட்ராக்ட் தான் விட்டுருந்தேன். அந்த கான்ட்ராக்டர் கடைசி நாட்களில் ரொம்ப எவ்வளவா ஏமாற்றணுமோ அவ்வளோ ஏமாற்றணும் முயற்சி பண்ணார். ஆனால் உள்ள வேலை பார்த்த ஒரு கொத்தனார் என்னிடத்துல, அண்ணே இப்படி எல்லாம் பேசுகிறாரு, நீங்கள் கொஞ்சம் பக்கத்திலேயே இருந்து பாருங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாப்புல. என்ன சொன்னார்னா, ஒரு முறை பூச்சுக்கு வந்துருச்சு கட்டடம். அப்போ சொன்னாராம் அங்கே வேலை செய்கிற கொத்தனார்கிட்ட, பேப்பர் கணத்தில் பூசிடுங்க. என்ன கணத்தில்? பேப்பர் கணத்தில். கணம்னா என்னது? அவ்வளோதான் திக்னஸ். ஒரு பேப்பர் எவ்வளோ திக், அந்த கணத்தில் பூசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னே இப்படி நாங்கள் செய்ய முடியும்? எங்கள் தொழில், நாங்கள் செய்கிற தொழிலுக்கு ஒரு கொஞ்சமாவது நியாயம் இருக்கணும் இப்படி சொல்கிறாரு. நான் சொன்னேன், ஆனால் அவரிடத்துல ஒரு முறை கூட இப்படி சொன்னீங்களான்னு கேட்கவே இல்லை. பல காரியங்கள் செபத்தில் வைப்பேன், அவ்வளோதான். நான் சொன்னேன் அந்த சகோதரன்கிட்ட, அந்த கொத்தனார்கிட்ட, எதுக்கு அந்த பூச்சும் வேண்டாம், உங்கள் மேஸ்திரிகிட்ட சொல்லி வால்பேப்பரை கொண்டு வந்து அப்படியே ஒட்டி விட்டுருப்போம் சொல்லுங்க அப்படின்னு. அல்லேலூயா. எதற்கு சொல்லுகின்றேன் என்றால், இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு பார்க்கணும், கர்த்தர் சொல்லாததை சொன்னார் என்று சொல்லி பார்த்தோம் 10வது முந்திர அதிகாரத்துல வசனத்தின் துவக்கத்துல அவருடைய ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். 2வது காரியம் என்னது? சாரமற்ற பூச்சை என்ன செய்கின்றார்கள்? பூசுகின்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் வரப்போகுது, ஓசியா 9:7 விசாரிப்பின் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. வாசிங்க ஓசியா 9:7. நீதி சரி கட்டப்படும் நாட்கள் வரும். அல்லேலூயா. அந்த நாளில் தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? பித்தம் கொண்டவர்களாக இருப்பாங்க. மூடர்னா யாரு? முட்டாள் என்று சொல்லுவோம் பார்த்தீங்களா? பித்தம் கொண்டவர்கள்னா பைத்தியமாய் அல்லேலூயா இருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப பார்க்கட்டும் தேவனுடைய பிள்ளைகளை, நானும் நீங்களும் அப்ப எப்படி இருக்கணும்? இந்த மாற்று உபதேசத்துல நாம் விழுந்து போகாதபடிக்கு மிகுந்த எச்சரிப்போடு கூட இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் இது அப்போஸ்தலன் சொல்றாரு, 1வது அதிகாரம் 4வது வசனம், 1 யோவான் 4வது அதிகாரம் 1 வசனத்துல, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் என்ன செய்யாமல் நம்பாமல், அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று என்ன செய்யுங்க? ஒயிட் போட்டு வர எல்லாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது? ஊழியக்காரரையும் ஊழியக்காரியும் நினைச்சிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. ஊழியக்காரர்களாகிய எங்களை காட்டிலும்
ரொம்ப வெள்ளையா போடுறாங்க அவங்க. உண்மையே சொல்றேன் நான். நாங்க 2 வாஷ் பண்ணாவே பழையபடி அந்த வெண்மைக்கு கொண்டு வர முடியல. அதனால தான் எல்லா ஆவிகளையும் என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. அல்லேலூயா. அந்த ஆவி தேவனால் உண்டாயிருக்கிறதா என்று என்ன செய்யணும், சோதித்து பார்க்கணும். கர்த்தருடைய ஊழியர்கள் நிறைய பெருகி இருக்கிறாங்க. எல்லா கணம் பெற்றதான, வரம் பெற்றதான, தாளந்து பெற்றதான ஊழியர்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனால் நீங்க என்ன செய்யணும்னா, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் போதிக்கிறாங்களா, வசனத்தின்படி தான் போதிக்கிறார்களா என்பதை என்ன செஞ்சு பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். ஊழியக்காரனாக என்னையும் நான் பல முறை நான் சொல்லியிருக்கின்றேன். நான் கொடுக்குற செய்தியாக இருந்தாலும் வேதத்துக்கு ஒத்து போதா, வேதத்தின் அடிப்படையில் கொடுக்குறேனா என்பதை நீங்க என்ன செஞ்சு பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் கடைசி நாட்கள்ல மாறுபட்ட உபதேசங்கள் மலிவா கிடக்குது. அடிக்கடி நான் சொல்லுகின்றது போல பால் ஆசிர் லாரி என்றதான ஒரு ஊழியக்காரர் நம்ம தென் மாவட்டத்தில் இருந்தவர் தான். வல்லமையாய் கர்த்தருடைய கரத்திலே பயன்படுத்தப்பட்டவர். என்னுடைய தகப்பனார் அவர்களை குறித்து அடிக்கடி சொல்லியிருக்கிறார்கள் அந்த நாட்கள்ல. அப்ப சொல்லும்போது அவருடைய கூட்டத்துக்கு அந்த நாட்களில் வாகன வசதி இல்லாததுனால மாட்டு வண்டிகளை கட்டி கொண்டு என்ன செய்வாங்க, கூட்டம் கூட்டமா ஜனங்கள் போவாங்க. அற்புதங்கள் அப்படி நடக்குமா. கடைசியில் போக போக என்ன நடந்துச்சுன்னா, நானே கிறிஸ்து என்று சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு, நானே கிறிஸ்து என்று சொல்லிட்டாரு. நான் ஸ்கூல்ல படிக்கிற நாட்களில் இன்னொரு நியூஸ் பார்த்தேன். ஒரு வெளிநாட்டுல தேவாலயத்துல 100க்கும் மேற்பட்டவர்கள் கருகி பலியானார்கள். என்னன்னா, அந்த பாஸ்டர் சொல்லி இருக்கிறாரு, எல்லாம் இன்னைக்கு வாங்க, நம்ம எல்லாரும் நம்மளை மாய்த்து கொண்டு பரலோகம் போறோம். என்னது, மாய்த்து கொண்டு பரலோகம் போறோம். அதே மாதிரி செஞ்சு செத்து போனாங்க. அல்லேலூயா. அதனால தான் எந்த ஆவியாக இருந்தாலும் நம்ம சோதித்து பார்க்கணும். நான் ஊழிய பயிற்சியில் இருக்கும்போது மதுரையில் ஒரு பெரிய சபையில் வெளியில இருந்து வெளிநாட்டுக்காரர்கள் வந்திருந்தாங்க. இன்னைக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு லாஃபிங் தெரப்பி, சிரிக்கிற ஒரு தெரப்பி. எப்படி தெரப்பி இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி என்ன செய்யணும், காரணமே இல்லாமல் வாயை திறந்து சத்தம் போட்டு என்ன செய்யணும், சிரிக்கணும். இன்னைக்கு பல இடங்கள்ல இருக்கு. ஒரு 2 பேர் இல்லாட்டி 10 பேர் 5 பேர் வட்டமாக சேர்ந்து குடிக்குவாங்க, ஆண்கள் அந்த பெண்கள். காரணமே இல்லாமல் என்ன கக்க கக்கன்னு சிரிக்கிறது. இது எங்க தெரியுமா, நான் ஊழியர் பயிற்சியில் இருக்கும்போது சபைக்குள்ள வந்துச்சு. உள்ளதை சொல்றேன். அவர் சொல்றாரு, இப்ப எல்லாரும் நம்ம என்ன செய்ய போறோம், ஊழியக்காரர்கள் மீட்டிங்க எல்லாம் எந்திரிங்க, நம்ம சிரிக்க போறோம். போங்கயா, நீங்களும் உங்க லாஃபிங் தெரப்பி நாங்க ஒரு டீமா வெளியில புறக்கணிச்சுட்டு வெளியில வந்துட்டோம். அதனால நான் எதற்கு சொல்றேன்னா, எங்க நிக்கணும், சங்கீதக்காரன் சொல்லிக்கிட்டான் பார்த்தீங்களா, நம்முடைய இருப்பிடம் எது, யாரோடு கூட இருக்கணும், எங்க உட்காரணும், யார்கிட்ட ஆலோசனை பெறணும் என்பதில் சரியா இருந்தோம்னா எந்த விதமான காரியங்கள் வந்தாலும் போவோம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. அந்த கூட்டத்தை பார்த்து நாங்க சிரிச்சோம். வெளியில வந்து இப்படியா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ஜனங்களை மோசம் போக்கி கொண்டிருக்கிறார்களே. அல்லேலூயா. ஒரு பக்கம் சிரிப்பா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சபைக்குள்ளேயே இப்படிப்பட்டதான காரியங்கள் வந்துருச்சு அப்படின்னு. அல்லேலூயா. எல்லா கண்களை மூடலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தந்ததான சத்தியத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்றது. உம்முடைய வார்த்தைகளினால உணர்வடைந்தேன், எச்சரிக்கப்பட்டேன் என்று ஆண்டவரே பக்தர்கள் சொல்லுகின்றாங்க. ஆண்டவரே, அப்படியாய் ஆண்டவரை கேட்ட சத்தியத்தில் நாங்கள் நிலைத்திருக்க, எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டாயிருக்கிறதா என்று சோதித்தறியத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைத்தாங்க. வந்தபடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. நாளை ஆராதனைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி அழைத்து வருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்து அவர் கண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.